ஹாய், வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாகவே பாவக்காவா அப்படின்வாங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முதல்ல நான் நாட்டு பாவக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். நாட்டு பாவக்காவை லேசாக ரவுண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் இருக்கும். பூண்டு ஒரு 5லேருந்து 8 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி போதும். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோ. இது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. இதுக்கு மெயின் புளி தான். புளி சேர்த்தோன்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ. இதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோம். மெயின் இந்த பாவக்காய் கசப்பு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி விதக்கணும். நம்ம எவ்வளோ பாவக்காய் நல்லா எண்ணெயில் விதக்குறோமோ அது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். புளி, நம்ம உப்பு, காரம் இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த பாவக்காய் சாப்பிட்றதுக்கு இதாகும். இப்போ நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினோடனே நம்ம வெங்காயத்தை துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர நம்ம கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நமக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ப்ரௌன் கலராக கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்டாகி வந்த உடனே நம்ம இருக்கிற பாவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாகக்காய் இப்போ நல்லா வதங்கி வரணும். நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா அதை வதக்கிட்டிங்கனாலே இதுலேயே அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மீடியமான ஒரு கசப்பு வந்துடும். இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தொக்கு, பொரியல் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மற்ற இதை விட. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. பாவக்காய் ஆல்மோஸ்ட் பாதி வெந்துடுச்சு. இப்போவே அந்த நம்ம எண்ணெயிலே பாதி நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ நல்லா இது வெந்து வந்த உடனே நம்ம இருக்கிற மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா விதக்கிக்கோங்க. எவ்வளோ நல்லா விதக்குறோமோ அவ்வளோ பாவக்காய் டேஸ்ட் ஆகும். இந்த விதக்கிறதுலாம் இருக்குது. நம்ம அந்த பாவக்காயோடைய டேஸ்ட்டை மாற்றுறதுக்கு முடிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. அடி பிடிக்காதளவு நம்ம வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் முதல்ல சேர்த்துட்டோம். இதில் மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மிளகாத்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புளி கரைசல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு அதோட கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி இது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தது. நான் விட்டுட்டேன். உங்களுக்கு பாருங்கள் எப்படின்னு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை ஸ்லோவாக சிம்லேயே போட்டுருக்கணும். நம்ம இதை நல்லா வேக வச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும். இது நம்ம சாதத்து கூட
சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். நமக்கு சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம ஒரு துண்டு வெல்லம் கூட இதில் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.